நீ உன் குழந்தைய பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா சந்தோஷப்பட்டிருப்போம். நீ அர்ச்சனா குழந்தையெல்லாமா கொஞ்சிக்கிட்டு இருக்க. என்னம்மா சொல்ற? இது அக்கா குழந்தையா? அப்ப ஏன் குழந்தை எங்கம்மா? என்னம்மா பதிலே சொல்ல மாட்டேங்கிற? என் குழந்தை எங்க? அது நீ மனசை தடமா வச்சுக்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அம்மா தயவு செஞ்சு சொல்றீங்களா? அது வந்துமா அத்தை வேண்டாம் அத்தை, வாங்க. இல்ல மாப்பிள்ள, சொல்லிடணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். அம்மா என்னம்மா பிரச்சனையாக போகுது? தயவு செஞ்சு சொல்றீங்களா? உன் குழந்தை இறந்து போயிடுச்சு. என்ன அம்மா என்ன சொல்றீங்க? இது என்னோட குழந்தை இல்லையா? இல்லடா, இது அர்ச்சனா குழந்தை. அம்மாடி பிரியா, இல்லடா இல்ல. ஏற்கனவே வயிற்றுல குழந்தை இருக்கும்போது ரொம்ப வீக்கா இருக்குன்னு உன் மாமா கிட்ட டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம 8 மாசத்துல குறப்பிரசம் வரையா. அதனாலதான் அழாதம்மா, அழாத. என் குழந்தைதான் என் வாழ்க்கை, என் எதிர்காலம், என் உலகன்னு இருந்தேன். இப்ப எல்லாமே போச்சு, எதிர்காலமும் போச்சு. கடவுள் ஏமா என் வாழ்க்கையில இப்படி ஏமாற்றத்தையே கொடுத்துட்டு இருக்கான். நான் யாருக்கு என்னம்மா பாவம் பண்ண? அழாத பிரியா, உன் குழந்தை சாகல. இது உன் குழந்தை தான். மாமா நீங்க சொல்றது உண்மையா? இல்லம்மா, அர்ச்சனா குழந்தைதான். உன் குழந்தை வேற, அர்ச்சனா குழந்தை வேறையா? இந்த குழந்தையும் உன் குழந்தை மாதிரி நினைச்சு பாசத்தை காட்டலான்னு தான் மாமா அப்படி சொன்னாரு. இல்ல மாப்பிள்ள, என் குழந்தை செத்ததுதான் இல்ல. பிரியா அழாத பிரியா. பிரியா 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 அம்மாடி பிரியா பிரியா என்னாச்சு? பிரியா என்ன பாரு. என்னாச்சுங்க? டாக்டர் திடீர்னு மயக்கம் போட்டு விட்டா. சரி நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க. ஐயோ பிரியா.
என்ன மாப்பிள்ள உண்மையை போட்டு இப்படி உடைச்சிட்டீங்களே? அவ அழுத்த பார்த்து என்னால் தாங்கிக்க முடியல அத்தை. அதான் சொல்லிட்டேன். என்னாச்சு டாக்டர்? அது ஒண்ணும் இல்ல, டென்ஷன்ல பிபி கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அதனால மயக்கம் வந்திருக்கு. டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. அவ குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான். சொல்லிட்டீங்கல்ல, விட்டுடுங்க. மறுபடியும் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டா ஜன்னி வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பார்த்து நடந்துக்கோங்க. மாப்பிள்ள வாங்க. வாட 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 தங்கம். அம்மா விட்டு நீ எங்கடா போயிட்ட? பிள்ளை தமிழும் பேசவில்லையே, இந்த அன்னை தமிழும் தூங்கவில்லையே. பிள்ளை தமிழும் பேசவில்லையே, இந்த அன்னை தமிழும் தூங்கவில்லையே. அம்மா, குழந்தை ஏன் குழந்தை மாதிரியே இல்லையே. என்னம்மா அப்படி சொல்ற? இல்லம்மா, நேரம் ஏன் நேரம் இருக்கே தவிர ஏன் ஜாடையோ அவர் ஜாடையோ கொஞ்சம் கூட இல்லையேம்மா. நீ கூட தான் சின்ன வயசுல இப்படி இருந்த பாரு. உன்ன மாதிரியே கண்ணு, கை விரல், மூக்கு கூட உன்ன மாதிரியே இருக்கு பாரு. சொல்லுங்க மாப்பிள்ள. ஆமா அர்ச்சனா, சரியா பாரு. குழந்தையோட கண்ணு, மூக்கு, காதெல்லாம் உன்ன மாதிரியே இருக்கு பாரு. ஆமால. மணியே முல்லை கொடியே கொஞ்சம் தமிழை காணவில்லை. கை கால் கூட என்ன மாதிரியே தான் இருக்கு. ஆளும் இல்லையே. என் சிங்க குட்டி, நீ வயித்துல இருக்கும்போது நான் சபதம் போட்டேன். நிறைவேற்ற வெளியில வந்துட்டியா? இனிமே நமக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போதுமா, குழந்தைய தொட்டில போட்டுடலாம். இல்லம்மா, என் தங்கம் என் பக்கத்திலே இருக்கட்டும்மா. இங்க வாட தங்கம், இங்க வைங்கம்மா. சாய்ந்து தோகையினி அழுவதும், லாலி பாடி பாசமுடன் நினைப்பதும் கனவோ. தாயின் பாலில் தங்க கொடி வளர்வதும், காலால் நெஞ்சு தாவி இனி பழர்வதும் வருமோ. உதிரம் கொண்டு செய்த மணிமாலை உதிரும் போது பெய்த விழி நீரை துடைத்திட யார் வருவார்? விதியின் கையில் புரண்டு விழும் வீணை சுதியில் மாறி புலம்புகிற ஓசை அதன் வலியா. முடிவனை என்னதாம்மா சொல்ற? தயவு செஞ்சு உங்க வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசுறதா தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இப்போதைக்கு குழந்தை பெத்துக்கிறதா இல்ல. வேணாங்க.
கேளுங்கய்யா. இத பார், சொல்றது நல்லா புரிஞ்சுக்க. கல்யாணம் பண்ண உடனே காலத்துல குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டாதான் உன்னை பெத்தவங்களுக்கு சந்தோஷம். வயசான காலத்துல அவங்களும் பேரன் பேத்தியை பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? கல்யாணம் பண்றது எதுக்காக? வம்சம் விருத்தி ஆகணுங்கிறதுக்காகத்தானே. அதை விட்டுட்டு குழந்தை பெத்துக்கிற ஐடியா இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது வாழ்க்கை சந்தோஷமா அனுபவிக்கதான். என்னால இப்போ குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு அவஸ்தைப்பட முடியாது. இந்த அழகு இளமையை எத்தனை நாளைக்கு இருக்க போகுது? கொஞ்ச நாளைக்கு தானே. அந்த கொஞ்ச நாளைக்கு நான் சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறமா நான் குழந்தைய பெத்துக்கிறேன். இப்ப குழந்தைய பெத்துக்கிட்டேன்னா என் அழகு போயிடும். என்ன நீ நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணாச்சேன்னு குடும்ப விஷயமா இருந்தாலும் பரவாயில்லன்னு தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணலான்னு பார்த்தா நீ ஓவரா பேசிட்டு இருக்க. குழந்தைய விட அப்படின்னு ஒரு அழகு முக்கியம். நீ அழகு போட்டியில கலந்துக்க போற. அடக்க ஒடுக்கமா, குடும்பத்துக்கு நல்ல மருமகளா, பிள்ளைக்கு நல்ல தாயா, புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியா இருக்கிற வழியை பாரு. இத பாருங்க, உங்க பேச்சுக்கு எங்க அப்பா வேணா கட்டுப்படலாம், நான் கட்டுப்படணும்னு அவசியம் இல்ல. ஏன் அழகு போட்டியில கலந்துக்கிறவங்க மட்டும்தான் அழகை மெயின்டைன் பண்ணுமா? என்ன மாதிரி குடும்ப பொண்ணுங்க அழகா இருக்க கூடாதா? என்ன குழந்தை பெத்துக்க சொல்லி பஞ்சாயத்து பண்றீங்களே? இதோ இருக்காங்களே உங்க பொண்ணு, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? அவங்க இன்னும் குழந்தை பெத்துக்காம தானே இருக்காங்க. எனக்கு சொல்ற அட்வைஸ அவங்களுக்கு சொல்லுங்களேன். உங்க உபதேசம் ஊருக்கு மட்டும்தானா? உங்க வீட்டுக்கு இல்லையா? உங்க உபதேசம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் வரேன். ஐயா மன்னிச்சிருங்கய்யா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. அந்த கேடு கட்ட கழுதை நீங்க சொன்னா கேப்பான்னு நினைச்சுதான் கூட்டு வந்தையா. ஆனா உங்ககிட்டே திமிரா பேசிட்டு போறாளையா. அந்த கழுதைக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறையா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. மாப்பிள்ள வாங்க. இது வரைக்கும் நான் எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன். யாரும் என் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசுறதே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு பொட்ட புள்ள என்னை எதிர்த்து பேசி அவமானப்படுத்திட்டு போறா. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க தானே. இந்த குடும்பத்துக்கு வாரிசை பெத்து கொடுக்க மாட்டேன்னு ஏற்கனவே நீ சொல்லிட்டு இருந்தீல்ல, அத மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்த உன்னை வெட்டியே போட்டுருவேன். ஜாக்கிரதை. என்னங்க நீங்க? சந்தோஷமா வளர புருஷன் பொண்டாட்டிக்கு சில நேரங்கள்ல அவ்வளவு சீக்கிரமா குழந்தை பிறக்கிறது இல்ல. ரேவதியும் மாப்பிளையும் கொஞ்ச காலம் பிரிஞ்சிருந்தாங்க, இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இந்த விவரம் எல்லாம் உங்களுக்கே தெரியும். அதனால குழந்தை பேரு தள்ளி போயிருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். கூடிய சீக்கிரம் பேரனோ பேத்தியோ பிறந்துருங்க. பார்க்கலாம். அப்படியே நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் நல்லது இல்ல? ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக்அப் பண்ண வேண்டியிருக்கும். உங்க அப்பா என்ன சொன்னாரு கேட்டல? அவரையும் உன் புருஷனையும் தண்டிக்கிறதுக்காக வாரிசு பெத்து தர மாட்டேன்னு மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கியே. செக்கப்புக்கு போனதுக்கு அப்புறம் டாக்டர் இந்த உண்மையை கண்டுபிடிச்சு உங்க அப்பா கிட்ட சொன்னாருன்னா உங்க அப்பா உன்னை வெட்டியே போட்டுடுவாருடி. ரேவதி, இப்பவாவது நான் சொல்றத கேளுமா. அவங்கள பழி வாங்குறேன்னு உன் பெருமையை நீயே கெடுத்துக்காதம்மா. மாத்திரை போட்டுக்காதம்மா. பேசாம இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுத்துருமா.